ஸோ மானே சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா இருக்குது. ஆனால் சொம்படிக்காமல் ஒரு ஃபுட்பால் ஃபேனாக பேசணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் நான். எங்கேயுமே வந்துட்டு நான் ஒரு மானி ஃபேனாகவே காட்டிக்காதன்ற மாதிரி தான் சொல்லிட்டு தான் உட்காந்து நினைப்பேன். இன்டர்நேஷ்னல் கேப்ஸ்லேயும் சரி, கிளப் கேப்ஸ்லேயும் சரி, என்றைக்குமே வந்துட்டு தன்னை ஒரு சிங்கம் மாதிரி காட்டிக்கிற ஒரு ஆள் உண்மையிலே. கேப்டனாக இருந்ததில்லை என்றைக்கும் லிவர்பூலில். பட் ஒரு கேப்டன் ஃபீல், ஒரு வைஸ் கேப்டன் ஃபீல் வந்துட்டு அவங்க விளாடும்போது என்றைக்குமே வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். உணர்வு பூர்வமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். இவருக்காக நான் எப்போவுமே வொர்ஷிப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபேன் பாயில் நான். பிச்சில் எனக்கு ஒரு சோலை கொடுத்த ஒரு பிளேயராக லிவர்பூல் ஃபேனாக இருக்கும்போது எனக்கு உண்மையிலே எனக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு பிச்சில் சோலோடு இருக்கிற ஒரு பிளேயர் அந்த டைமில் பார்த்தது வந்துட்டு உண்மையிலே மானே தான். பிரீமியர் லீக் பிளேயராகவும் சரி, ஒரு ஓவரால் பிளேயராகவும் சரி, அண்டு பலண்டோரை செகண்டில் முடிச்சது. பலண்டோரை பற்றி பேசினாலே எனக்கு தலைவலி வருதுடா. 18-19 மை ஃபேவரட் அண்ட் ஆல்சோ த பெஸ்ட் சீசன் ஆஃப் சடியோ மானே என்னை பொறுத்த வரைக்கும். உண்மையிலே அந்த சீசன் வந்துட்டு மெஸ்ஸியே ஓட்டு போட்டது ஆக்சுவலி மானேக்கு தான். நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அப்படி ஒரு பிளேயருக்கு நான் வந்துட்டு சொம்படிக்காமல் ஃபேனாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு என்ன பண்ணாலுமே மானேயை நான் ஃபாலோ பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால், ஒரு சில நேரங்களில் வந்துட்டு தட்டியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஒரு சில நேரங்களில் சீஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணும். பட் ஆனால் ஒரு சில நேரங்களில் டக்குன்னு ஷாக் பண்ணிடுவாங்க. டபீர் நட்டிப்பாக பூந்துடும். செனகலுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நாட்டுக்கு செஞ்சது இந்த கேஜிஎஃப் மாதிரி அந்த மாதிரிலாம் பேசி இந்த வீடியோ நான் கிளிஷே பண்ண விரும்பல. ஏன்னா ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் செனகலுக்கு அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்ட்டு. தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு. அவர் வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து தான் ஃபுட்பால் பிளேயர் ஆனார். எஃப்சி மெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பில் வந்துட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது தன்னோட தாயாருக்கு ஃபோன் அடித்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வீட்டுக்கு திரும்ப வந்துடுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா நான் ஜெயிச்சுட்டு தான் திரும்ப வருவேன். இன்ஷார்ட் அவர் அதுதான் சொன்னார் உண்மையிலே. தென் வந்துட்டு ஜெர்மன், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன டீமில் விளாண்டுக்கிட்டு இருந்தார். எஃப்சி மெட்ஸ், சால்ஸ்பர்க். நீண்ட ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் சவுதம்ப்டனுக்கு வந்த நாட்கள். சவுதம்ப்டனுக்கு வந்து த ஃபாஸ்டஸ்ட் ஹெட்ரிக் அடித்தோன்னே நம்ம கிளாப்பு கண்டுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா லிவர்பூலுக்கு வந்தோன்னே பண்ண விஷயம்லாம் வேறு வேறு. இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ், சாதனைகள், கிளப் சாதனைகள், ஒரு லிவர்பூல் லெஜனாக எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தன்னோட மைண்டில் என்ன தோணுச்சுன்னா இதுக்கு மேலே நான் செனகாலுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்டேஷன், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, தன்னோட சேலரியிலேருந்து ஒரு ஹாஃப் எடுத்து பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு கொடுக்குறது, லேப்டாப் வாங்கி கொடுக்குறதுன்னு பார்த்து செனகலோடைய ஹீரோவாக இன்றைக்கி திகழ்ந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சும்மா ஒரு லாட்டை பார்த்து தாண்டா ஃபேன் ஆகினேன், ஆனால் என் மனசில் ஒரு தலைவனாக நின்ட்டியடா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. எத்தனை பேர் மானே ஃபேனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியணும் எனக்கு. ஏன்னா மானே ஃபேன்ஸ் யாரும் நான் பெருசாக பார்த்ததில்லை என்னை தவிர்த்து. அண்டு யா, கிளப் லெஜண்ட், லிவிங் லெஜண்ட், மை லெஜண்ட், சாடியோ மானே. ஹாப்பி பர்த்டே.